வெல்கம் டு மகியாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்துட்டு சுகர் பீடு வச்சு எப்படி நம்ம லோட் ஸ்டிச்சை எம்போஸ்டாக பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆரி ஒர்க்கில் பிகினராக இருந்தால் நீங்கள் ஈஸியாக ஆரி ஒர்க்கு கற்றுக்கலாம். நான் வந்துட்டு பைப்பிங் த்ரெட்டை யூ ஷேப்பில் வச்சு ஜிக்ஸாக் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் பீடு வச்சு லோட் பண்ணிட்டு வரேன். நான் த்ரெட்டு இந்த இடத்துலேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 3 சுகர் பீடு லோட் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக நம்ம எப்படி லோடு ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக் போட்டு மறுபடியும் த்ரெட்டை எடுத்த இடத்துல பேக்கில் கொண்டு போயிட்டு ஒரு லாங் செயின் பேக்கில் வந்து லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் பீடு லோட் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 3 பீடு லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு 4 பீடாக சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக அட்ஜஸ்ட் ஆகிட்டு வரும். அந்த த்ரெட் வந்து ஈவனாக கவர் பண்ணிட்டு வருவோம். இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கே நீங்கள் கிராஸாக தான் கொண்டு வரணும். ஸ்டிச்சஸ் அந்த பீடு வச்சு அந்த த்ரெட்டுக்கு மேலே கிராஸாக தான் போட்டு வரணும். அப்படி போட்டு வரும்போது தான் ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் 3 பீட் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறம் 4 பீட் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி தான் அந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிப்போம். சில டைம் வந்துட்டு உங்களுக்கு பீட்ஸ் கவுண்டில் பண்ணும்போது ஒரு பீடு சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பீடு கூட்டியோ குறைச்சோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு கிளாஸ் டைப்பில் இருக்கிற சுகர் பீட் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு த்ரெட்டு தெரியல. அதனால் நான் இந்த கோல்டு கலர் ஷேட் இருக்கிற த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து அதில் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னா நீங்கள் வந்து க்ரீன் கலர் த்ரெட்டே வச்சு பண்ணுங்கள். நீங்கள் எந்த டைப் சுகர் பீடு எடுத்திருக்கீங்களோ கிளாஸ் டைப்பில் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி த்ரெட்டை சூஸ் பண்ணுங்கள். அப்போ டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. மோஸ்ட்லி இந்த ஸ்டிச் வந்து நம்ம ப்ளவுஸில் நெக்குக்கு அவுட்லைனாக கொடுப்போம். அவுட்லைனாக கொடுத்துட்டு நம்ம அதுலேருந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் இப்போ தான் இந்த ஸ்டிச்சை வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் த்ரெட்டை வந்து பைப்பிங் த்ரெட்டை ஸ்ட்ரெயிட் லைனை வச்சுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ ஷேப் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக வரும். நம்ம ஃபார்வேர்டில் போட்டு வர ஸ்டிச்சஸ்க்கு வந்து அந்த த்ரெட்டை பார்த்த மாதிரி ஃபார்வேர்ட்லேயே லாக் போடணும். பேக்கில் வர ஸ்டிச் வந்துட்டு நம்ம பேக்கில் இழுத்து கொண்டாந்து போட்டுட்டு பேக்கில் தான் லாக் ஸ்டிச் போடணும். இதை ஈவனாக நீங்கள் போட்டு வந்தாலே உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம முடிக்க போகிறோம். முடிக்கும்போது சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 4 பீடு வச்சுமா அதுக்கப்புறம் 3 2ன்னு வச்சு எண்ணட் பண்ணி முடிச்சிடுங்க. இதோட 2 சைடில் கேப் இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் வந்துட்டு இங்கே செயின் வந்து ஒரு லைன் போட்டுட்டிங்கன்னா அந்த கேப் வந்து ஃபில் ஆகிடும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்துட்டு சுகர் பீட் வச்சு எப்படி ஒரு ஃப்ளவர் ஃபில்லிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு இங்கே ஒரு ரோஸ் ஃப்ளவர் மோட்டிவ் வந்து வரைஞ்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் வரைஞ்சிருக்கிற லைனில் வந்துட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற இடத்த வந்து பீட் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். நான் வந்து டபுள் கலர் பீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளவர் மோட்டிவ் வந்து நீங்கள் சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணும்போது டபுள் கலர் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒவ்வொரு பெட்டலும் வந்து தனியாக தெரியும். நீங்கள் சேம் ஒரே கலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியாது. நீங்கள் வந்து ஒரு பீட் மட்டும் வச்சு ஃபில் பண்ண மாதிரி தான் தெரியும். நீங்கள் டபுள் கலர் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒவ்வொரு பெட்டல் வந்து தனித்தனியாக தெரியும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பேக் ஸ்டிச்சை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி த்ரெட்டை இழுத்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம சுகர் பீட் வந்து லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் கலரில் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற சுகர் பீட் எடுத்திருக்கேன். நம்ம டேரெக்டாக இந்த கண்டெய்னரில் வச்சு இந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பீடு 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 3 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஸ்டார்டிங்லேயே 3 வச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கழட்டும் போது. அதனால் ஸ்டார்டிங்கில் 1 இல்லைனா 2 வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ வந்துட்டு இந்த ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்துட்டு நம்ம வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ் வரையும் போட்டுட்டு பீடு முடிச்சுட்டு அங்கே ஒரு குட்டி லாக் செயின் போட்டுட்டு நம்ம வந்த லைன்லேயே செகண்ட் பீடு இருக்குது பார்த்தீங்களா? அடுத்த பீடு அங்கே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப்பு பார்க்க நீட்டாக கிடைக்கும். சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சேம் அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பீட் கிட்ட வந்து முடிக்காமல் ஸ்டார்ட் பண்ண ஒரு பீடுக்கு முன்னாடி வந்து அந்த கேப்பில் வந்து நீங்கள் எண்ணட் பண்ணி எடுத்திங்கன்னா ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதில் எப்படி நம்ம பீடு வச்சு ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு நான் பிங்க் கலரில் கிளாஸ் டைப்பில் இருக்கிற சுகர் பீட் எடுத்திருக்கேன். சேம் இந்த ஃப்ளவரோட ஷேப்பில் தான் நான் இப்போ ஃபில் பண்ணிட்டு வர போகிறேன். சரிங்களா? இந்த இடத்துல நான் த்ரெட் எடுக்கிறேன். இந்த இடத்துல த்ரெட் எடுத்து இந்த ஃப்ளவர் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கேற்ற மாதிரியே நான் உள்ளே வந்து ஃபில் பண்ணிட்டு வரேன் பீடு வச்சு.
அந்த பெட்டல் எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் போயிட்டு ஃபில் பண்ணி அந்த எண்டில் முடிச்சுட்டு நீங்கள் நாட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே கொண்டாந்தும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த கடைசியில் போகிறீங்க பார்த்தீங்களா, இப்போ இந்த கார்னரில் முடிக்கிறீங்க பார்த்தீங்களா, இங்கேயே நாட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் அது பக்கத்துலேயும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நாட் பண்ணிவிட்டு நான் அடுத்தது ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே அடுத்த லைனை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு பக்கத்தில் போய்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சேம் நாட் பண்ணி முடிச்சுட்டுனா இப்போ மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சுகர் பீட் ஃபில் பண்ணும்போது ரொம்ப டைட் வச்சு பண்ணாதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஃப்ரேமில் இருந்து நீங்கள் கிளாத் எடுத்தாலும் அந்த பீடு வந்து தனியாக தூக்கிட்டு நிற்காது. நீங்கள் ரொம்ப டைட்டாக இறுக்கி போட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரேம்லேருந்து எடுக்கும்போது அந்த பீடெலாம் தனியாக தூக்கிட்டு நிற்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஃப்ரீயாக கிராஜுவலாக ஒரு டைட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ பார்க்க நீட்டாக இருக்கும் நீங்கள் ஃப்ரேம்லேருந்து எடுக்கும்போது. சேம் இதே மாதிரி தான் நம்ம ஆப்போசிட்டாக இருக்கிற பெட்டல் ஷேப்பை ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபில் பண்ணுற லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பெட்டலுக்கு அடுத்த லேயர் ஸ்டார்ட் ஆகுதுங்களா, சேம் அதுக்கும் நான் இதே மாதிரி பெட்டல் ஷேப்பில் இருக்கிற ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிற லேயருக்கு வந்து இதிலேருந்து வேறு மாதிரி ஃபில் பண்ண போகிறேன். இப்போ வந்து 2 லேயரும் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 3rd லேயர் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இது வந்து நான் ஸ்லாண்டிங்காக தான் நம்ம போட்டிருக்க பெட்டலுக்கு கிராஸாக இருக்கிற மாதிரி நான் போட்டு வர போகிறேன். சரிங்களா, இந்த மாதிரி போட்டுட்டு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் அடுத்த லைனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பெட்டலுக்கு பார்க்க இது கிராஸாக இருக்கும், பார்க்க ஸ்லாண்டிங்காக கிராஸில் வந்து நான் இந்த ஸ்டிச்சை போட போகிறேன். சேம் அதே மாதிரி தான் இருக்கிற மற்ற பெட்டலுக்கும் ஃபில் பண்ணி முடிக்க போகிறேன். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த கிளாஸ் டைப் சுகர் பீடில் என்ன ஒரு பெனிஃபிட்னால், நம்ம குர்த்திக்கெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு இந்த மாதிரி மோட்டிவ்ஸ்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் இதை ரெகுலராக வாஷ் பண்ணாலும் இதில் இருக்கிற ஷைனிங் வந்து பெருசாக போகாது. ஆரி ஒர்க்கில் வந்துட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து நம்ம வாஷ் பண்ண மாட்டோம். சரிங்களா, அதை அப்படியே தான் மெயின்டைன் பண்ணணும். அது தண்ணியில் போட்டாலே அது கருத்துடும். அதில் வச்சுருக்கிற பீட்ஸ்லாம் வந்து கருத்துடும். இந்த சுகர் பீடில் வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது. அதாவது கிளாஸ் டைப்பில் இருக்கிற சுகர் பீடில் அந்த பிரச்சனை கிடையாது. இது ரெகுலர் வாஷ் கூட பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் எந்த ஷைனிங்கும் இதுலேருந்து மாறாது. இப்போ போட்டிருக்க இந்த ஃப்ளவர் மோட்டிவ் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த பீடு சுகர் பீட் கிளாஸ் டைப்பில் இருக்கிற சுகர் பீட்ஸை ஃபீட் பண்ணது. இது குர்த்திக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பண்ணும்போது. இப்போ வந்து இந்த பெட்டல் வந்து ஃபில் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பெட்டலில் வந்து இந்த பீட்ஸ் லைன் வந்து கிராஸாக இருக்கிறது கிளியராக தெரியும். சேம் இதே மாதிரி தான் நம்ம மற்ற இருக்கிற பெட்டலும் ஃபில் பண்ணி முடிக்க போகிறோம். ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு லீஃப் எப்படி போடுறது பார்க்கலாம். இந்த லீஃபில் வந்துட்டு நான் கிளாஸ் டைப்பில் இருக்கிற க்ரீன் கலர் சுகர் பீட் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி சுகர் பீடு வச்சு எப்படி லீஃப் போடுறதுன்னு பார்த்துருக்கோம். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 பீடு வச்சு ஃபில் பண்ணிட்டு வரேன். சேம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம லைன் கீழே இறங்க ஃபில்லிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு போகலாம். நான் வந்து ஒரு சைடு ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடு ஃபில் பண்ணி முடிக்க போகிறேன். ஃப்ளவரோட சென்டரில் வந்துட்டு நான் மைக்ரோ பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற இந்த லீஃப் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி பண்ணாமல் இப்போ வேறு மாதிரி பண்ண போகிறோம். இந்த வரைஞ்சிருக்கிற லீஃப் இருக்குது பார்த்திங்களா, இந்த டிப்பில் இருந்து நம்ம கிராஃப்டில் வந்து இந்த லீஃப் வந்து ஃபில் பண்ண போகிறோம் பீடு வச்சு. இந்த மாதிரி டிப்பில் வந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிராஸாக தான் நம்ம இந்த லீஃப் ஃபுல்லாமே ஃபில் பண்ணிட்டு வர போகிறோம். நம்ம வரைஞ்சிருக்கிற லீஃபுக்கு கிராஸாக வந்துட்டு இந்த பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். நம்ம எப்படி பெட்டலுக்கு கிராஸில் பண்ணுமோ சேம் அதே மெத்தட் தான் இந்த லீஃப் வந்து கிராஸாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டு வர போகிறோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் லீஃப் ஸ்டிச்சுக்கு மட்டும், அதாவது நம்ம வந்து இதில் 3 லீஃப் வரைஞ்சிருக்கும் பார்த்திங்களா, அது 3க்குமே வந்து பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் வந்துட்டு ஒரு செயின் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன்.
இப்போ வந்து லீஃப் வந்து முடிச்சாச்சு. இங்கே என்ன கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த லீஃப் வந்து சேம் இதே மாதிரி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி கிராஸில் போடுற லீஃப்க்கு வந்து அவுட்லைன் கொடுக்கும்போது தான் பார்க்க அந்த லீஃப் ஷேப் வந்து பார்க்க நல்லா தெரியும். நீங்கள் அப்படியே அவுட்லைன் கொடுக்க மாட்டால் பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கும்போது பார்க்க நீட்டாக அந்த லீஃப் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ளவரோட சென்டரில் வந்து நான் மைக்ரோ பீட்ஸ் தான் போட போகிறேன். க்ளூ வந்து அதில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து மைக்ரோ பீட்ஸை தூவி விட்டுட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீட்லாம் எடுத்துட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.